பின்ன கண்டிப்பா நம்ம ஓட்டு லக்ஷ்மிக்கு தான். அங்கிள் நீங்களும் மறக்காம அத்தைக்கு ஓட்டு போடுங்க. நிச்சயமா லட்சுமி தான் எங்க ஓட்டு. போடாம இருப்பாரு, போடலன்னா கொன்னிட மாட்டேன். வரேன். சரி வரமா வாங்கம்மா. இந்த லக்ஷ்மி சும்மா இருந்தாலும் அந்த பவித்ரா சும்மாவே இருக்க மாட்டேன்றாளே. எனக்கு தெரிஞ்சு உனக்கும் பவித்ராவுக்கும் தான் போட்டியே பிரதிபா. అవును. ஹாய் பவித்ரா, என்ன கையில நோட்டீஸ்? ஹாய் மேடி, இந்தாங்க. கண்டிப்பா எங்க அத்தைக்கு தான் உங்க ஓட்டு. என்ன பவித்ரா, நம்ம லக்ஷ்மி மேம், லக்ஷ்மி மேம்க்கு எங்க ஓட்டு, லக்ஷ்மி மேம்க்கு எங்க ஓட்டு. வாங்க வாங்க. நாட் பேட். அந்த பவித்ரா எனக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கத்தான் செய்யறா. பட் ஐ லைக் இட். பார்க்கலாம். ஆனா இந்த பிரதீபா யாருன்னு அவங்களுக்கு இன்னும் சரியா புரியல. நாளைக்கு தெரியும். மொத்த அபார்ட்மெண்ட்டும் ஐயோ அம்மானு அப்படியே எக்ஸைட்மெண்ட்ல அலற போகுது பாருங்க. அப்படி என்ன பண்ண போறேன் பிரதிபா? வெயிட் அண்ட் see. என்ன சார், நைட்டு டிஃபன் முடிச்சிட்டு வாக்கிங்கா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல மேடி, சும்மாதான். சும்மா இப்படி நடக்க மாட்டீங்களே, ஏதோ உங்க மனச போட்டு பிராண்டிட்டு இருக்கு போல. நீதான் இப்ப என்ன பூனை மாதிரி பிராண்டிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் தொல்லை பண்ணாம சும்மா இருக்கியா? நம்ம பாச பத்தி நமக்கு தெரியாதா? ஏதோ சம்திங் மனசுல இருக்கு. இப்ப நோண்டி நொங்க எடுக்கிற மாதிரி அதை வெளியே எடுத்துட்டு வரேன், இருங்க. யாருக்கிட்ட? மேடி, ஏன் அப்படி பாத்துட்டு இருக்க? வெளியில எல்லாம் அசோசியேஷன் எலெக்ஷனை பத்தி தான் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேடி, இதுல நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, மொத்த அபார்ட்மெண்ட்டே லக்ஷ்மி மேடம் தான் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? லக்ஷ்மி மேடம் ஜெயிப்பாங்களா? அவங்க ஜெயிக்கணும்னு தான் நானும் விருப்பப்படுறேன். ஆனா ஏன் கவலை அது இல்ல. அப்படி வாங்க வழிக்கு. இப்ப கொட்டுங்க உங்க ஃபீலிங்க. என்ன பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி மேடம்க்கு இது தேவையில்லாத வேலை. அவங்க கேரக்டருக்கு இதெல்லாம் செட் ஆகாது. என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? கடைசில வழக்கமான ஆம்பளை புத்தியை காமிச்சிட்டீங்க பாத்தீங்களா? உங்களுக்கெல்லாம் லக்ஷ்மி மேடம் மாதிரி ஆளுங்கெல்லாம் பொது காரியத்துக்கு வரக்கூடாது. பொட்டி பாம்பா வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கணும். முதல்ல அந்த நினைப்ப மாத்துங்க. மேடி, எல்லாரையும் போல என்னையும் தப்பா நினைக்காத. நான் சொல்ல வந்தது வேற. லக்ஷ்மி மேடத்தோட குடும்ப சூழ்நிலையே வேற. சந்தோஷ பத்தி உனக்கே நல்லா தெரியும். தொட்டதுக்கெல்லாம் லக்ஷ்மி மேடத்தை திட்டி தீத்துருவான். இந்த எலெக்ஷன் மேட்டர் தெரிஞ்சா இன்னும் கத்துவான். ஓ, இப்படி ஒண்ணு இருக்கா? அது மட்டும் இல்லாம இந்த எலெக்ஷன்ல என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது. ஆப்போசிட்ல நிக்கிற பிரதிபா தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்கிற கொடைச்சல், கொடுக்கிற டார்ச்சர், இதையெல்லாம் தாங்கிறதுக்கு மனப்பக்குவம் வேணும்ல. லக்ஷ்மி மேடம் பாவம், அப்பாவி. அதையெல்லாம் அவங்களால தாங்க முடியாது. அதுக்காக தான் அப்படி சொன்னேன் மேடி. ஓ, இப்ப புரியுது. லக்ஷ்மி மேடம்க்கு எந்த சங்கடமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதானே? மேடி, புரியுது புரியுது. ஒரு நல்ல எண்ணத்துல யோசிச்சிருக்கீங்க. கவலையே படாதீங்க சார். லக்ஷ்மி மேடம் பாக்குறதுக்கு தான் சாஃப்டா தெரியறாங்க. ஆனா உங்க மனசு ரொம்ப ஸ்ட்ராங். அவ்வளவு ஈஸியா உங்களை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. நீ சொல்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராங்கா இருந்து எதையும் ஃபேஸ் பண்ணா எனக்கு சந்தோஷம் தான். மத்தபடி அவங்க ஜெயிக்கணும்னு தான் நானும் விரும்புறேன். அதான் எனக்கும் தெரியுமே. என்ன தெரியும்? எல்லாம் எனக்கும் தெரியும். லக்ஷ்மி மேடம் ஜெயிக்கணும்னு நீங்க பிள்ளையார்கிட்ட வேண்டுனது, தோப்பு கர்ணம் போட்டது, அப்புறம் 100 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டது, ஆல் டீடைல்ஸ்
ஐ நோ. ஏ மேடி, இல்லாத பொல்லாதெல்லாம் சொன்ன கொன்னே போட்டுருவோம் உன்னை. நான் தரமாட்டேன். எனக்கு பாதி தரேன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இல்லைன்னா அம்மா கிட்ட சொல்லிடுறேன். நீ கொடுக்குறேன்னு சொல்லு, நான் தரேன். நான் ஏன் கொடுக்கணும்? நீ சாப்பிடும்போது எனக்கு கொடுத்தியா? எல்லாமே வாங்கிட்டோம்ல பவி. ஆ, பருப்பு எண்ணெய் விலைலாம் அதிகமாயிட்டே இருக்குல்ல. ஆமா அத்தை. எல்லா விலையும் ஏறிட்டே போகுது. என்ன பண்றதோ? அடேங்கப்பா, அச்சச்சோ, இது பாரு பவி, பிரதிபாவோட எவ்ளோ பேனரு. அச்சச்சோ பவி, இங்க பாரு இங்க பாரு, உள்ளத்தை கவர்ந்த நாயகியே, அப்பார்ட்மெண்ட்டை ஆள போகும் அருந்ததியே, அடுக்குமாடி குடியிருப்பின் ஆணி வேறே, பகையை வென்ற பாகுபலியே. அச்சோ பாப்பா பாப்பா, அச்சோ எவ்வளவு அழகா இருக்குது பவி பேனர் எல்லாம். அத்தை, அவ உங்களை எதிர்த்து போட்டி போடுறவ. ஆக்சுவலா நீங்க இந்த பேனர் எல்லாம் பார்த்து கோவப்படணும். நீங்க என்னன்னா சின்ன குழந்தை மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்க. இதுல என்ன இருக்குது பவி, பேனர் எல்லாம் பாரு எவ்வளவு அழகா இருக்குல்ல, அதனால தான் சொன்னேன். ஐயோ அத்தை, ஏன் இப்படி வெகுளியா இருக்கீங்க? அந்த பிரதீபா இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா தின்ன ஏப்ப விட்டுட்டு போயிடுவா. அவ உங்களை தோக்கடிக்க என்னெல்லாம் வேலை பாக்குறான்னு பாருங்க. என்ன தோக்கடிக்கிறதுக்குன்னு ஏன் நினைக்கிற? அவ ஜெயிக்கிறதுக்குன்னு நினைச்சுக்க. ஏன் அத்தை, நல்லவங்களா இருக்கலாம் அத்தை, அதுக்குன்னு இந்த மாதிரி ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்களாலாம் இருக்க கூடாது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பவி, நல்லது மட்டுமே நினை, நல்லது மட்டுமே செய், நல்லதே நடக்கும்னு சின்ன வயசுல படிச்சிருக்கேன். அது சரி அத்தை, உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த பிரதீபாக்கு நல்லா கெட்டதே நினை, கெட்டதே செய்யு, கெட்டு குடிச்சவரா போன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க போல இருக்கு. பண்றதெல்லாம் திருட்டுத்தனம். இதுல பேனர்ல மட்டும் அன்னை தெரசா பெண் சிங்கம்னு. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கே வந்த அசிங்கம் இது. அங்க அங்க பாருங்க அத்தை, பிரதீபாவோட மண்டகனம் தாங்காம அந்த பேனர் கூட ஆடுது. அத்தை, கீழே குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. பேனர் வேற ஆடுது, விழுந்துட போகுது. ஐயோ, என்ன சார் ஆச்சு? ஹலோ சார், என்னாச்சு சார்? ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்ல. குழந்தைங்க எப்படி இருக்காங்க? குழந்தைங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் ஆகல இல்லம்மா. படியெல்லாம் எதுவும் படலக்கா. ஐயோ, சிங்காரம், முதல்ல போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து போங்க. வாங்க, யாராவது டவல் கொடுங்க. கர்ச்சீஃப் டவல் ஏதாவது கொடுங்க. ரத்தம் இவ்வளவு வருது. ஐயோ, தலையில வேற ரத்தம் வருது. எனக்கு ஒண்ணும் இல்ல பவி. நீங்க பேசாம இருக்கீங்களா? அடிபடல இல்ல. இங்க வா. உனக்கு அடிபடல இல்ல. எனக்கு எதுவும் அடிபடல. உனக்கு எதுவும் இல்ல. தலையில நல்லா உனக்கு ரத்தம் வருது. தலையில ரத்தம். எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. என்னத்த இவ்வளவு ரத்தம் வருது? ஐயோ, என்ன பத்தி நீ கவலைப்படாத. குழந்தைங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்ல. அதுவே உங்களுக்கு ஒண்ணும் ஆகல சந்தோஷம். அத்தை. நல்லா இருக்கல, ஒண்ணும் இல்ல. உங்க புண்ணியத்துல என் குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகலக்கா. நீங்க என் குழந்தைங்களை காப்பாத்திட்டீங்கக்கா. ரொம்ப நன்றிக்கா. அப்படி எல்லாம் சொல்லாத கீதா. என்னாச்சு இவ்ளோ
சாமி மாதிரி வந்து என் பேரப்பிள்ளையில காப்பாத்திடுமா. ரொம்ப நன்றிமா. அண்ணே என்னென்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு யார் இத பண்ணுது? ஐயோ, என்னோட பேனர் யார் கீழே தள்ளி விட்டது? என்ன நடக்குதுங்க? Bloody, I'm asking you, man. சொல்லுங்க, எவ்வளவு செலவு பண்ணிருக்க தெரியுமா இந்த பேனருக்கு? Oh my god. லக்ஷ்மி, I know. உங்க வேலை தானே? நீங்க தானே இந்த கட்டவுட்ட கீழே தள்ளி விட்டீங்க? பிரதீபா, இன்னொரு வார்த்தை பேசுன பல்ல பேத்துறேன் பாத்துக்கோ. அவ்வளவுதான் உனக்கு. பவி 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 சும்மா இருங்க அத்தை. நீங்க இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? சும்மா ஆட்டிட்டு இருக்கா இவ. வாட் அதானே லட்சுமி அக்கா மட்டும் வரலன்னா குழந்தைங்க நிலைமை என்ன இருக்கும்? நீ பெரிய எம்எல்ஏ எலெக்ஷன்கா நிக்கிற, பேனர் மண்ணா கட்டின்னு வச்சிட்டு இருக்க. எல்லாம் ஒன்னால தான் வந்துச்சு. అదే 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 అప్పవే బ్యానర్லாம் வைக்க வேண்டாம்னு சொன்னேன். சொன்னா கேட்டாதானே? అవునవును నేను కూడా చెప్పాను. ஹலோ, இத பார் பிரதீபா, வயசானவங்க குழந்தைங்கன்னு விளையாடுற இடம் அது. இப்படியே உயரமான பேனர் வச்சு கட்டுறது? அருந்து விழுந்து இப்ப என்னாச்சு பாத்தியா? உனக்கு என்னமா பெரிய அரசியல் தலைவின்னு நினைப்பா? எதுக்காக இந்த மாதிரி பேனர்லாம் வச்சிருக்க? ஓ நல்ல நேரம் லட்சுமியை வந்து என் பேரப்பிள்ளையில காப்பாத்துனாங்க. இல்லன்னா ஏதாவது ஆயிருந்துச்சு உன்னை உண்டு இல்லன்னு ஆக்கியிருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், ஆல் ஸ்டாப். ஓகே வாட் யார்? காத்தடிச்சு கீழே வந்துச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பிரதிபா, இப்படி பொறுப்பு இல்லாம பேசாதீங்க. இல்ல ஹரி சார், ஆக்சுவலி முதல்ல செஞ்ச தப்ப ஒத்துக்குங்க. எதுக்கு இவ்வளவு ஆடம்பரம் அலட்டலு? மிஞ்சி போனா 100 பேர் ஓட்டு போடுவாங்களா இந்த அசோசியேஷன்ல? அதுக்கு 100 அடியில பிளக்ஸ் தேவையா? இந்த விளம்பர மோகம் உங்களுக்கு தேவையா பிரதிபா? சூப்பர் ஆயிட்டு கேட்டீங்க. உங்க விளம்பர மோகத்தினால எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. பெரிய பெரிய பேனர் வச்சாதான் மனசுல இடம் பிடிக்க முடியுமா? பெரிய பெரிய விஷயங்களை செய்யுங்க, அப்ப மனசுல இடம் பிடிக்க முடியும். இன்னும் இவ செக்ரட்டரியா கூட ஆகல. இதுல நீ செக்ரட்டரியாவே ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, பிரதீபா உன் ஆட்டம் தாங்க முடியாதீங்க. ஆமாமா, இவங்களை சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரி பொறுப்பு இல்லாதவங்களுக்கெல்லாம் பொறுப்புள்ள பதவியை கொடுத்து கெடுத்துடக்கூடாது. லட்சுமி அக்கா மட்டும் இல்லைன்னா என் பிள்ளைங்களோட கதி என்ன ஆயிருக்கும்? என் பிள்ளைங்களை காப்பாத்தின லட்சுமி அக்கா தான் செக்ரட்டரிக்கு கரெக்டான ஆள். அவங்க தான். என் ஓட்டு அவங்களுக்கு மட்டும்தான். ஆமா, லக்ஷ்மி மாதிரி ஆளுங்க தான் நம்ம அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி பதவிக்கு தேவை. அவளுக்கு தான் எங்க ஓட்டு. అదే అదే కరెక్ట్ ఆయిட்டு പറഞ്ഞു. ஏன் ஓட்டும் அவங்களுக்கு தான். என்ன என்ன லீனா? இங்க பாரு, இதை நான் சும்மா விட போறது இல்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன் மேல ஆக்சிடென்ட்காக விட போறது இல்ல. அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். அடுத்தவங்க உயிருக்கு மரியாதை கொடுக்க தெரியாது இவங்களுக்கு எல்லாம். அப்பதான் புத்தி வரும். எல்லாரும் வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். ஐயோ பிரதிபா, இப்படியே போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சாப்டர் க்ளோஸ் ஆயிடும். இதோட செய். ஓகே ஓகே, இத பாருங்க கீதா, இத பாருங்க. See, நம்மள neighbors. ஆமா, நமக்குள்ள எதுக்குங்க பிரச்சனை? ஏதோ இயற்கையில காத்தடிச்சு பேனர் கீழே விழுந்துருச்சு, இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஆக்சுவலி இதுல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா காத்து மேலதான் கொடுக்கணும். எப்படி எப்படி பேசுறாங்க பாருங்க. ஏங்க, உங்களுக்கு எல்லாம் குற்ற உணர்ச்சியே இருக்காதா? காத்துங்கிறதெல்லாம் இயற்கை தான், அது அடிக்கதான் செய்யும். அத ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அது அடிக்கும் போது விழுந்து மண்டை உடைற அளவுக்கு பேனர் வச்சது யாரு? நீங்க தானே. முதல்ல அந்த தப்ப ஒத்துக்கோங்க. யூ ஜஸ்ட் ஸ்டாப் பவித்ரா. நான் உன்கிட்ட பேசல, நான் கீதா கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம பேசாத. யாரு? நான் தேவையில்லாம பேசுறேனா? அடிபட்டு கையில ரத்தம் வந்திருக்கிறது ஏன் அத்தைக்கு. நான் இன்னும் உன் மேல கை வைக்காம விட்டு வச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. பவி பவி போதும். அத்தை செய்யறதே செஞ்சுட்டு எவ்வளவு திமிரா காத்து மேல பழி போடுறா பாருங்க. ஆமா லக்ஷ்மி, இவளெல்லாம் இப்படி விடக்கூடாது. ஆமா, போலீஸ் ஆமா கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆகணும். வேற வழியே இல்ல. கம்ப்ளைண்ட் பண்ணாதான் சரி வரும். நிறைய நடந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். ஆமா, இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. ஆமா சார், போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். ஆமா, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துடலாம். இதெல்லாம் இப்படி விடக்கூடாது. வாங்க எல்லாரும் இப்பவே போலாம். வீட்டு மருமகளான ஏதாவது சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப கோவம் வந்துரும். கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. இது பாருங்க, பிரதிபா வேணும்னே திட்டம் போட்டு இதெல்லாம் செய்யல. பாவம்,
ஏதோ ஆசையில பேனர்லாம் கட்டியிருக்காங்க. அது ஏதோ ஒரு அவஸ்தையில போய் முடிஞ்சிருச்சு. அதானே? ஆனா குழந்தைங்களுக்கு ஒண்ணும் ஆகல, நல்லா தானே இருக்காங்க. பாவம் பிரதிபா, அவங்களும் இந்த அபார்ட்மெண்ட்ல நம்ம கூட தானே இருக்காங்க. இத ஒரு பிரச்சனையாக்காம அப்படியே விட்டுருங்களேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. லட்சுமி, உனக்கு இருக்க பெருந்தன்மை இவளுக்கு இல்லையே. இவ்வளவு நடந்திருக்கு, சாரி தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை வாயில இருந்து வரதா பாரு. எவ்வளவு அழுத்தமா நிக்கிறா பாருங்க. முதல்ல வாய் திறந்து மன்னிப்பு கேளுமா. ஆமா, மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் உன்னை விடுவோம். மன்னிப்பு கேட்டே ஆகணுமா, இல்லன்னா விட மாட்டோம். பிரதீபா மேடம், ஒரு சாரி கேக்குறதுல என்ன குறைஞ்சிட போகுது? ஒரு வார்த்தை அது 1000 பிரச்சனையை தீர்க்கும். சாரி கேளுங்க. ஆமா பிரதிபா, அதான சரி. மாப்பு ஜோதிக்கே. பாவம் பிரதிபாவை விட்டுருங்க, விட்டுருங்களே, எல்லாரும் விட்டுருங்க. அத்தை நீங்க சும்மா இருங்க அத்தை. சாரி கேக்கட்டும், அப்பதான் திமிரு அடங்கும். ஓகே, ஐம் சாரி. என்ன மன்னிச்சிடுங்க, போதுமா? அத கூட திமிரா சொல்றாங்க பாருங்க. சார், எல்லா பக்கம் தேடிட்டேன் சார். என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்கேயுமே இல்ல சார். பிரதிபா, ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு பேசிக்கான விஷயம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். அது இல்ல பிரதிபா இங்க. சார், நீங்க இந்த மாதிரி விஷயங்களை தான் கவனிச்சிருந்திருக்கணும். இதை நீங்க பண்ணிருந்தீங்கன்னா நான் உங்களை பாராட்டியிருப்பேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேனர் அது இதெல்லாம் போங்க. சார் பவித்ரா, மருந்து ஏதாவது வச்சு அவங்களுக்கு பேண்டேஜ் கட்டுங்க. சீக்கிரம் போங்க. வேண்டாம், காயம் 2 நாள்ல ஆறிடும். பாத்து பொறுமையா அத்தை. ரத்தம் வருது நின்னுடுச்சு. போலாமா? வரேன் கீதா. சரிக்கா. பத்ரம் வரேன். அனுப்பிட்டு இருக்கேன், என்னன்னு பாரு முதல்ல. ஆமா போகலாம். குழந்தைய காப்பாத்திச்சு பாரு. தைரியமா இருங்க. பாவம் கீதா, குழந்தைங்க தான் பயந்துட்டாங்க. சார், பாத்து. பவி, காய்கறி கூடையும் பர்சியும் கீழே விட்டுட்டோமே. ஆமாமா, ரொம்ப முக்கியம். அப்படியே பர்ஸ்ல லட்சக்கணக்குல வச்சிருக்கிற மாதிரி. இல்ல, அதை எடுத்துட்டு வரணும். அதெல்லாம் பாத்துக்கலாம் அத்தை, நீங்க வாங்க முதல்ல. வலி இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் வலிக்குது, ஆனா சமாளிச்சிடுவேன். சமாளிப்பீங்க. உட்காருங்க முதல்ல. இருங்க வரேன்.
அத்தை நீங்க போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. பவி, கிச்சன்ல பாத்திரங்கள் இருக்கு, நான் கழுவி தரட்டுமா? என்ன அத்தை விளையாடுறீங்களா? கட்டு போட்டுட்டல்ல, நான் சமாளிச்சுக்குவேன். அதெல்லாம் நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல எந்திரிங்க. வாங்க பாத்து நீங்க போய் உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. வாங்க. போங்க அத்தை. பாருங்க அத்தை, கை சரியாகிற வரைக்கும் கிச்சன் பக்கம் வரக்கூடாது சொல்லிட்டேன். பவி, என்ன அத்தை? மொட்டை மாடியில துணி காய வச்சிருக்கேன். ஐயோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க ரெஸ்ட் எடுங்க போங்க.